தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்கும் ரகசியம் தன்னிடம் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் அதிமுக ஒன்று சேர எந்த நிபந்தனையும் தான் விதிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். அதற்கு 6 மாதம் அமைதியாக இருந்தால் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க பரிந்துரைப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு தனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் எதிர்வினையாற்றியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3 ஆண்டுகளாக கட்சியை ஒருங்கிணைக்க போராடி வருவதாகவும் அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ரகசியம் தன்னிடம் உள்ளதாகவும் கூறினார். மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது, சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது, அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் ஒரு தொண்டர் வருவார் என்றும் பொதுச் செயலாளர் பதவியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றை தலைமைக்கு வந்தும் தேர்தலை சந்திக்க திறனற்ற கட்சியாகத்தான் அதிமுக உள்ளது என கூறினார். அதிமுக இணைய வேண்டும் என்றுதான் ஆரம்பம் முதலே பாஜக தலைமை கூறி வருகிறது என்றும், கோவைக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.